Welcome to all. So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா that is a mutual induction between two coaxial solenoid அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். ஸோ அண்ட் தென் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் இஎம்எஃப் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஸோ எப்படிலாம் வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து நம்ம இன்டியூஸ் இஎம்எஃப் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடில் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஒரு 3 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து என்னென்னா தட் இஸ் அ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்டியூஸ் இஎம்எஃப்பாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஏரியாவை இதனுடைய ஏரியா தட் இஸ் அ சேஞ்ச் இன் ஏரியா ஆஃப் த காயிலுடைய ஏரியாவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து தட் இஸ் இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த தீட்டா. ஸோ அந்த பிகாம் ஏக்கும் உள்ள அந்த ஆங்கிளை வந்து சேஞ்சஸ் பண்ணும் போது நமக்கு வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 3 மெத்தட்ஸை வந்து பார்த்தோம். அந்த 3 மெத்தட்ஸில் ஒன்று தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை வந்து நாம் வந்து சேஞ்சஸ் பண்ணும் போது ஸோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்க்யூட் அண்ட் த மேக்னெட். ஸோ அதில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணும் போது ஸோ ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னும் போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது அங்கே ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணுறதுனால எப்படி இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கடுத்தது வந்து நம்ம ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். ஓகே, காயில வந்து நம்ம காயிலுடைய டீட்டா வேல்யூ ஓரியன்டேஷனை சேஞ்சஸ் பண்ணுறதுனால வாட் இஸ் இன்டியூஸ் இஎம்எஃப் அப்படின்றத எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a new bookல that is a new edition 2020ல நாம பார்க்கக்கூடிய டாபிக் 4.4.3 அப்படின்ற டாபிக். என்ன ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணுறதுனால அங்கே எப்படி வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ ஒன் மெட்டல் கண்டக்டர் தான். ஓகே, தட் இஸ் மேலே வந்து ஒரு ரெயில் மாதிரி நம்ம ஒரு ட்ராக் மாதிரி இருக்குது நமக்கு. அதில் வந்து ஏபி அப்படின்றது வந்து தட் இஸ் அ ஒன் கண்டக்டர். ஸோ தட் இஸ் அ கண்டக்டர், ஒரு ராடு ஏபி அப்படின்ற ஒரு ராடு இருக்குது. ஸோ இதை சுற்றி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் இன்வெர்ஸாக இருக்குது. ஸோ அந்த பிளேன் ஆஃப் த ஏரியாவுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஏபி அப்படின்ற ஒரு காயில நாம் வந்து சம் ஃபோர்ஸ் ஸோ சம் வெலாசிட்டியில் சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி சம் வெலாசிட்டியில் வந்து இந்த ஏபி அப்படின்ற ராடு வந்து என்ன ஆகுதுன்னா அதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்ற லென்த்தில் இருக்குது. ஸோ இந்த ஏபி ராடை வந்து யூ வில் அப்ளை டு த சம் ஃபோர்ஸ் தட் சேஞ்சிங் த ஏரியா. தட் ஏபி ராட் இஸ் சேஞ்சிங் ஏரியா டி டு சி. ஸோ டிசி அப்படின்ற அந்த சிடி அப்படின்ற பிளேஸில் வந்து அதனுடைய ஏரியா வந்து சேஞ்சஸ் ஆகுது. அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து அந்த ஏபி அப்படின்ற ராடு வந்து மூவ் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும், ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் நமக்கு காயில் வந்து மோஷன் தட் இஸ் அ மூவ் ஆகும்போது அங்கே என்ன ஆகும், கண்டிப்பாக அங்கே இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக இன்டியூஸ் இஎம்எஃப் என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணும்போது அங்கே ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம இந்த பிளேஸ்லேருந்து ஏபி பிளேஸ்லேருந்து சிடி பிளேஸுக்கு அந்த ராடை சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு விடி. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுதான் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு சேஞ்ச் இன் டைம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் 0வாக இருக்கலாம் அண்ட் தென் 5 செகண்ட் கழிச்சு அதனோட சேஞ்ச் இன் டைம் அண்ட் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னா தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிடும். வெலாசிட்டியும் டைம் டேக்கனையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்போனா அந்த காயில் ஏபி அப்படின்ற அந்த காயிலில் அதனுடைய டோட்டலாக இந்த ஏரியாவில் அந்த காயிலை வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். ஏரியாவை சேஞ்சஸ் பண்ணும்போது உள்ளே வந்து நமக்கு இன்வர்டாக என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காயில் மூவ் ஆகும்போது அங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, இதை தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயிலாக ஈக்குவேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a change in the magnetic flux in time dt. ஸோ அந்த காயில் வந்து ஏபி அப்படின்ற ஒரு காயில் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஸோ சேஞ்சஸ் ஆகுது. எங்கே வருது, சி டு டி பிளேஸ்க்கு வருது. டி டு சி
பிளேஸ்க்கு வரும் பொழுது அதனுடைய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் with the time depend பண்ணி magnetic flux changes ஆகும். That change in magnetic flux d pi b is equal to நம்ம ஏற்கனவே magnetic flux ஃபார்முலா பார்த்திருப்போம். That is a pi is equal to ba cos theta அப்படின ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். Or pi b is equal to integral of a into b vector into dA vector அப்படினு பார்த்திருப்போம். Okay. So லாஸ்டா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்திருப்போம். So இங்க dp change in magnetic flux is equal to b into change in area dA. So b into dA. So that is a formula. இந்த ஃபார்முலால வந்து பாத்தீங்கன்னா b என்றது magnetic field, ஏரியா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏரியான்றது ABCD அதனுடைய ஏரியா. சேஞ்ச் இன் ஏரியா நம்ம என்னது இதுதான் ஏரியா. நமக்கு ABCD is a area. So அந்த ABCD ஏரியாவை நம்ம மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னங்க ABCD ன்றது ஏரியா அப்படினு வரும். So ஜெனரலாவே வந்து நம்ம ஏரியா அப்படின்றதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஏரியா A is equal to length into அதனுடைய displacement. that is இங்க வந்து breadth அப்படின்றது displacement தான். so இங்க வந்து breadth அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா that is a நம்ம என்ன போட்டுருக்கோம் அதனுடைய displacement என்னன்னு போட்டுருக்கோம் that is a v into dt. so v into dt நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். so that is a displacement வந்து நம்ம length and breadth displacement வந்து இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம் v into dt அப்படினு எழுதலாம். so that is a area அப்படின்ற இடத்துல இங்க ஏரியா ABCD எப்படி எழுதலாம்னா that is a v into dt அப்படி நாம எழுதலாம். So d by b change in magnetic flux is equal to இங்க ஏற்கனவே நமக்கு என்ன இருக்கு b இருக்கு ABCD அந்த ஏரியா ABCD ன்றது that is a L into v into dt அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். so d pi by b divided by dt left side வரும்போது டிவைட்ல வரும்போது நமக்கு என்ன ரிமைனிங் என்ன BLB அப்படினு இருக்கு. so b is a magnetic field. okay இது என்னன்னு சொல்றோமா magnetic field அப்படினு சொல்லலாம் or magnetic field intensity. and L is the length of the conductor. இது என்னன்னு சொல்றோம் length of the conductor. okay and then v is the velocity of the conductor. okay v என்றது என்னதுங்க velocity of the conductor. okay so இந்த மூணு வேல்யூ கிடைச்சதுனா நமக்கு rate of change of magnetic flux that is the e value நமக்கு கிடைச்சிரும். okay இத தான் நம்ம என்ன எடுத்துக்கலாம் e னு எழுதலாம். e equal to d pi by dt is equal to BLV or e equal to BLV னு நம்ம எழுதலாம். அதான் நம்ம வந்து next எழுதிருப்போம். As a result of change in flux an EMF is generated in the loop. The magnitude of the induced EMF எப்படி எழுதலாம் நம்ம that is a Faraday's second law. E equal to d pi by dt அப்படி நம்ம எழுதலாம் or E is equal to BLV அப்படி நாம எழுதலாம். so this is another one formula for that induced EMF அப்படி நாம சொல்லலாம். இந்த induced EMF க்கு நேம் வந்து motional EMF அப்படி நாம சொல்லலாம். என்ன EMF இது motional EMF BLV அப்படினும்போது அந்த EMF பேரு motional EMF. so அந்த கண்டக்டர் magnetic fieldல மூவ் ஆகும்போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு EMF that is a motional EMF அப்படி நாம சொல்லலாம். so இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு நமக்கு ஆக்சுவலா magnetic field இன்வெர்ட்ல இருக்கு. magnetic field எப்படி இருக்கு இன்வெர்ட் த plane ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இன்வெர்ட்ல magnetic field இருந்தாவே அந்த கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் that is a clockwise direction இருக்கும். so Fleming right hand rule யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம். Fleming right hand ruleனா என்னது FBI ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்போம். F என்றது வந்து motion that is a motion or force அப்படினு சொல்லலாம். force that is a thumb finger. இது என்னது thumb finger வந்து நம்ம motion of the conductor. B ன்றது that is a four finger. அந்த four finger வந்து என்னவா இருக்கும் இங்க magnetic field வந்து four finger. okay and then I என்றது வந்து இங்க வந்து current. so current அப்படின்றது வந்து நமக்கு பாத்தீங்கன்னா middle finger. so இந்த current என்றது இங்க right hand rule அப்படினும்போது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் இங்க வந்து current கிடையாது induced current. so right hand rule க்கு left hand rule க்கு மேஜரான ஒரு டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த middle finger வந்து induced current இருந்தா that is the right hand rule. அதே நமக்கு வந்து left hand rule வந்து அந்த middle finger வந்து only direction of the current அப்படி நாம சொல்லுவோம். ஓகே அப்ப நான் இந்த ரூலை வச்சு பாக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா finger வைக்கும்போது so இந்த டைரக்ஷன்ல ரைட் ஹேண்ட் finger வந்து வைக்கும்போது நமக்கு direction of the current எப்படி இருக்கும்னா that is a clockwise direction அதனுடைய currentனுடைய direction இருக்கும். so E is equal to BLV. இந்த BLV என்ன நம்ம என்னன்னு சொல்றோம் motional EMF அப்படி நாம சொல்லலாம். and then if the R is the resistance of the loop then the induced current is given by கண்டிப்பா ஒரு கண்டக்டர் அப்படினு சொன்னா அதல கண்டிப்பா என்ன இருக்கும்னா that is a resistance இருக்கும். கண்டக்டர்னா என்ன இருக்கும் resistance இருக்கும். so
அந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ நமக்கு ஏற்கனவே ஓம்ஸ் லா தெரியும், V ஈக்குவல் டு IR. ஸோ I இஸ் ஈக்குவல் எப்படி எழுதலாமா, தட் இஸ் V பை R எழுதலாம். இந்த இடத்துல V அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டியூஸ் EMF தான் E. ஸோ E பை R அப்படின்றத நம்ம கரண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா I இஸ் ஈக்குவல் டு E டிவைட் பை R எழுதலாம். ஸோ நமக்கு E வேல்யூ தெரியும், தட் இஸ் E இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டோம் நம்ம லாஸ்ட் மோஷன் EMF, தட் இஸ் BLV அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் டிவைட் பை R. ஸோ அந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அப்படின்னும் போது தட் இஸ் BLV டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் R ஆல் டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் தட் இஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கரண்ட்னு சொல்லலாமா, இன்டியூஸ்டு கரண்ட்டை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். உடனே அதே கான்செப்ட் தான். இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த ராட் ஏபி அப்படின்ற ஒரு ராட் எது மேலே இருக்குன்னா ஒரு ரெக்டாங்குலர் மெட்டல் ஃப்ரேம் மேலே வந்து அந்த ஏபி ராட் இருக்கும் போது அது வந்து சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ்னால வந்து இந்த ராட் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு இங்கே வந்து இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டை இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போனா the current carrying movable rod AB kept in a perpendicular magnetic field experiences a force FB. ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும், இங்கே வந்து அந்த மெட்டல் ராடு மேலே ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுன்னா பர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் ஆகும்போது இந்த அவுட்போர்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டு இட்ஸ் மோஷன். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ராட் மூவ் ஆகிறதுக்கு ஆப்போஸ் பண்ணும். என்ன பண்ணோம், ஆப்போஸ் பண்ணும். That force, this force is given by எப்படி எழுதலாம்னா FB vector is equal to BIL. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன்ல தேர்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். தட் இஸ் FB vector is equal to BIL அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இந்த எல்லுக்கும் பிக்கும் உள்ள அந்த ஆங்கிள், ஸோ எல்ன்றது தட் இஸ் லென்த் ஆஃப் த ராடுக்கும், தட் இஸ் பின்றது தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து இன் கேஸ் தட் இஸ் θ is equal to 90 டிகிரி இருந்தா ஓகே, தட் இஸ் மேக்ஸிமம் that FB force இருக்கும் நமக்கு, that is BIL or ILB அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு force நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. And then next பார்த்தீங்கன்னா in order to move the rod with a constant velocity. ஸோ அந்த ராட் வந்து என்ன ஆகுது, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்து நமக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகும்போது a constant force that is equal and opposite to the magnetic force must be applied. ஸோ அது மூவ் ஆகும்போது அது மேலே ஒரு ஆப்போசிட் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ராடு மேலே நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் FE அப்படின்ற ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் நமக்கு வந்து அப்ளை ஆகும்போது தட் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்படி இருக்கும்போது தட் F ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு FB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஏற்கனவே IBL or ILB அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். So therefore mechanical work done, the applied force to move the rod. So அது மேல என்ன பண்றோம், மெக்கானிக்கல் ஒர்க் டன் கொடுக்குறோம். ஒர்க் டன் ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா அங்கே வந்து சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒர்க் டன் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது மேலே நம்ம FBன்ற ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ராடு வந்து நமக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன நடந்திருக்கு, ஒர்க் டன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ therefore the mechanical work is done by the applied force to move the rod. The rate of doing work or power is, அப்பனா rate of doing work, that is the rate of doing work தான் என்னது, W by T is equal to power அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே W என்னது, that is the force into displacement divided by time என்றது T is equal to power. இது எப்படி எழுதலாம், force into displacement by time taken எப்படி எழுதலாம், force into velocity is equal to power. Force into velocity is equal to பவர் எழுதும், அதுதான் எழுதியிருப்பாங்க. தட் இஸ் அதோடைய பவர் எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆப்போசிட் ஃபோர்ஸ் இன்ட்டு V இன்ட்டு காஸ் தீட்டான்னு போட்டிருப்போம். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு தான் பேரலாக இருக்கும். அந்த ஃபோர்ஸ் எந்த ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் டைரக்ஷன் தான் வெலாசிட்டி இருக்குது அப்படின்னா பேரலல். ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நமக்கு பேரலாக இருக்குது. பேரலாக இருக்கும்போது அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், தட் இஸ் θ is equal to 0. ஸோ இங்கே வந்து காஸ் தீட்டா அப்படின்னும் போது ஹரிசாண்டல் தீட்டா வந்து காஸ் தீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படின்னா θ is equal to 0 அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், தட் இஸ் ஏற்கனவே நமக்கு FB F ஆப்போசிட். ஸோ F ஆப்போசிட்னுடைய வேல்யூ ILB அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ILB அப்படியே எழுதிக்கிட்டோம். இந்த V வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் போட்டோம். ஸோ ஐன்றது கரண்ட் நம்ம ஏற்கனவே போன கொஸ்டினை கால்குலேட் பண்ணோம். I is equal
induced current is equal to நம்ம என்ன பார்த்தோம் BLV by R அப்படின்னு நம்ம பார்த்தோம். induced EMF BLV divided by R னு பார்த்தோம். ஸோ அந்த I இருக்கிறதுல BLV by R போட்டுக்கிட்டோம். ஏற்கனவே எங்கே என்ன இருக்கு LBV அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த BLV இங்கேயும் BLV தான் இருக்கு. ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன இருக்கும் B ஸ்கொயர் L ஸ்கொயர் V ஸ்கொயர் டிவைடட் பை R அப்படியே எடுத்துக்கிறோம். தட் இஸ் அ பவர். ஸோ பவர்ன்றது இங்கே என்னன்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். தட் இஸ் அ பவர்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the induced current flows in the loop. ஸோ இந்த லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏபி அப்படின்ற ஒரு காயில வந்து மூவ் பண்ணும் போது மூவ் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகுனா அந்த லூப்பை சுற்றி வந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கிளாக் வைஸ் இப்படி போயிட்டு நமக்கு கிளாக் வைஸாக ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. கரண்ட் வந்து ஒரு காயில் ஃப்ளோனாவே நமக்கு ஏற்கனவே செகண்ட் லெசன்லாம் படிச்சிருப்போம் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ கரண்ட் வந்து ஒரு காயில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கண்டிப்பாக என்ன ஆகும் ஜூல் ஹீட்டிங் டேக்ஸ் பிளேஸ். அங்கே வந்து ஜூல் ஹீட்டிங்ஸ் வந்து நமக்கு அங்கே வந்து ஒரு ஜூல் ஹீட்டிங் அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். The rate at which the thermal energy is dissipated in the loop for power dissipated. ஸோ அதனால என்ன ஆகும் இந்த ஹீட் நமக்கு லாஸ் தட் இஸ் ஹீட் எனர்ஜி லாஸ் தட் இஸ் அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் தட் இஸ் அ பவர். The power is a dissipated அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ பவர் dissipated போது நமக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா தெரியும் P equal to I square R. P is equal to I square ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல I வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். I is equal to BLB divided by R அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். I square பதில் நம்ம என்ன போடுறோம் ஸோ I square போது that is a B square L square V square divided by R square. ஓகே ஸோ இங்கே வந்து என்ன இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படி எழுதலாமா B square L square V square divided by R square இன்ட்டு நமக்கு என்ன ஒரு R இருக்குது. இந்த R அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ இந்த R square R cancel divided by only R வரும். B square L square V square divided by R. ஸோ இந்த பவரும் ஸோ அந்த இன்டியூஸ்டு EMF அந்த காயில ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பவர் லாஸ் தட் இஸ் P is equal to B square L square V square by R and then இந்த பவரும் ஸோ மெக்கானிக்கல் ஒர்க்னால அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பவர் B square L square V square by R எப்படி இருக்குன்னா நமக்கு சேமாக இருக்குது. ரெண்டும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. ஸோ எனர்ஜி நீடட் டு மூவ் த ராட் இஸ் கன்வெர்டட் இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த ராட் மூவ் ஆகிறது கண்டிப்பாக என்ன பண்ணணும் நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்குறோம் தட் இஸ் ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுக்குறோம். தட் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா மாறுது நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இங்கே எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குது. என்ன நடக்குதுங்க எனர்ஜி கன்வர்ஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி தான் நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 mark or 3 mark கொஸ்டினை கேட்கலாம். மோஸ்ட்லி 3 mark கொஸ்டினை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இருக்கு. ஓகே ஸோ இதை ஒரு 3 mark கேட்கலாம். ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 4.14. ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். A circular metal of area 0.03 meter square rotates in a uniform magnetic field of 0.4 Tesla. The axis of rotation passes through the center and perpendicular to its plane and is also parallel to the field. If the disc completed 20 revolutions in 1 second and the resistance of the disc 4 ohm, calculate the induced EMF between the axis and the rim and induced current flowing in the disc. ஒரு டிஸ்க் இருக்கு. டிஸ்கை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இதை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த டிஸ்க் வந்து என்ன ஆகுது ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 0.03 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா கொடுத்துட்டாங்க. அண்ட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B இஸ் ஈக்குவல் டு 0.4 டெஸ்லா கொடுத்துட்டாங்க. பர் செகண்ட் ரேட் பர் செகண்ட் ஒரு பர் செகண்டுக்கு வந்து 20 ரெவல்யூஷன் கொடுத்துட்டாங்க. பர் ரேட் பர் செகண்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து 20 ரேட் பர் செகண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculate the induced EMF between the axis and the rim. ஸோ அந்த ஆக்சிஸ்க்கு அந்த ரிமுக்கும் உள்ள அந்த இன்டியூஸ் EMF இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் EMF எவ்வளவு அண்ட் தென் வாட் இஸ் த இன்டியூஸ்டு கரண்ட் அதில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ் EMF அண்டு கரண்ட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இன்டியூஸ்டு
EMF என்ன and current என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, B 0.4 டெஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க, தட் இஸ் ரேட் பர் செகண்ட், தட் இஸ் ஃப்ரீக்வன்சி 20 ரேட் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த காயினுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 ஓம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இன்டியூஸ் EMF கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏரியா ஸ்விஃப்ட் பை த டிஸ்க் இன் யூனிட் டைம். ஸோ அந்த பர் செகண்டுக்கு வந்து நமக்கு வந்து அந்த டிஸ்க் வந்து எவ்வளோ வந்து சுற்றுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, ஸ்விஃப்ட் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த டிஸ்க். ஸோ அந்த ஏரியா ஆஃப் த டிஸ்கையும் அதனுடைய ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிறது, தட் இஸ் அ ஏரியா ஆஃப் ஏரியா ஸ்விஃப்ட் அவுட் பை த டிஸ்க் இன் த யூனிட் டைம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் அ DA by DT. That is a area divided by time taken. So DA by DT is equal to area of the disk எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க ஏரியா வந்து 0.03 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அண்டு ஃப்ரீக்வன்சி 20 ரேட் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது, 0.03 into 20 that is a 0.6 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. அண்ட் தென் நமக்கு ஃபார்முலா தெரியும், the magnitude of the induced EMF நமக்கு E is equal to d pi b divided by dt தெரியும் நமக்கு ஃபார்முலா, that is a Faraday's second law தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை அப்படின்றது நமக்கு வந்து தெரியும், pi b is equal to that is a BA நமக்கு தெரியும். ஸோ d pi b by dt is equal to d into pi b அப்படின்றது b into A, magnetic field into area divided by dt. ஸோ இதில் வந்து B வெளியில் எடுத்தோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், B இந்த பக்கம் எடுத்துகிட்டு DA வந்து இப்படி சேர்த்து எழுதலாம், DA by dt எழுதலாம். ஸோ DA by dt that is a area swift by the disk in unit time அப்படின்னும் போது that is a 0.6 meter square கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ 0.6 அண்ட் B வேல்யூ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, that is a 0.4 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ DA by DT வந்து 0.6 அண்டு B வேல்யூ 0.4 ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24. ஸோ 2 நம்பர் தள்ளி டாட் வச்சோம்னா நமக்கு 0.24 வோல்ட் வந்து induced EMF கிடைச்சிருச்சு. and then induced current formula நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், E equal to E divided by R. ஸோ E வேல்யூ நமக்கு 0.24 கால்குலேட் பண்ணிட்டோம், R வேல்யூ 4 ஓம்னு கொடுத்துருக்காங்க ஒன் டேட்டாவில். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணனா வரும் 0.06 அப்படி நமக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் அ கரண்டோட யூனிட் ஆம்பியர். ஸோ induced current I is equal to 0.06 ஆம்பியர். ஓகே, ஸோ induced EMF கால்குலேட் பண்ணிட்டோம் அண்ட் தென் கரண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். தட் இஸ் அ ஈஸி ப்ராப்ளம். ஓகே, ஒரு 3 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் 4.4.4. தட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினாக நம்ம வந்து அடிக்கடிக்கு கேட்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF பை சேஞ்சிங் ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில், ஓகே இது ஃபுல்லாக ஆக்சுவலாக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதா மீனிங். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்குலர் காயில், திஸ் அ ரெக்டாங்குலர் காயில், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் காயில். இதில் வந்து நம்பர் ஆஃப் காயில்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் காயில் மட்டும் போடுங்க, இதில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் காயிலில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நம்ம வச்சுருக்கோம். என்ன பண்ணுறோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்குன்னா, தட் இஸ் அ பிளேன் ஆஃப் த காயிலும் அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நமக்கு வந்துன்னா தட் இஸ் அ பேரலாக இருக்கும். ஸோ நம்ம மேலேருந்து பார்த்தா பிளேன் ஆஃப் த காயிலும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பேரலாக இருக்கும். அதே நம்ம வந்து சாதாரணமாக பார்க்கும்போது இந்த பிளேன் ஆஃப் த காயில் அப்படின்றத ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஏரியாவுக்கும் இந்த காயிலுக்கும் நமக்கு வந்துட்டுன்னா பேரலாக இருக்கும். எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்கும். அண்ட் தென் இது என்ன பண்ணுறோன்னா ஒமேகா அப்படின்ற ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ ஒமேகான்றது என்ன நம்ம சொல்லுவோம்னா தட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அந்த காயில ஒமேகா என்ற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இனி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் என்ன பண்ணுறோம், ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் அந்த காயிலை வந்து நம்ம என்ன ரொட்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த காயில ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் தெர் இஸ் சம் வெலாசிட்டியில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த காயில் ரொட்டேட் பண்ணும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ எப்படி இருக்குன்னா தட் இஸ் B cos omega t ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம், B cos omega t அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் தட் இஸ் a magnetic flux pi is equal to BA cos theta. நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, BA cos theta இருக்கும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் ஆஃப் த காயில், நிறைய காயில் இருந்தால் அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயிலால் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ தட் இஸ் a NBA cos theta அப்படின்னு எழுதுவோம்.
இங்க தீட்டா என்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா that is a omega t அப்படின்னு நம்ம இருக்கும். தீட்டா வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஜெனரலா தீட்டான்னு எடுத்துப்போம். இங்க வந்து ஒமேகா இன்டு டி, that is angular velocity into time, that is angular rotation தான் நடக்குது. அதனால வந்து அந்த தீட்டா வேல்யூ வந்து ஒமேகா இன்டு டி அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது so that is a pi is equal to, so நம்ம ஜெனரல் ஃபார்முலா வந்து ba cos omega t அப்படின்னு நாம எழுதலாம். so இந்த மேக்ஸிமம் ஃப்ளக்ஸை வந்து நம்ம ba ன்னு எடுத்துப்போம். that is a theta omega t is equal to 0 வரணும் நமக்கு என்ன ஆகும்? கிடைக்கிறது வந்து ba மட்டும் தான் கிடைக்கும். that is a maximum flux is equal to ba ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த ba இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண வரோம் அப்படின்னா pi is equal to pi m into cos omega t அப்படின்னு சொல்லி உங்கள் புக்கில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து n number of turns அப்படின்னும் போது flux linkage, that is a flux linkage அப்படின்னு சொல்லுவோம். that is a n pi is equal to n into pi m into cos omega t அப்படின்னு நாம எழுதலாம். so flux linkage is equal to n into pi m into cos omega t நாம எழுதலாம். அதுதான் நம்ம இங்க எழுதியிருப்போம். ஸோ இந்த டயக்ராம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the flux linkage with the coil at this deflected position, ஸோ அந்த காயில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது ஆகும்போது n pi b, that is a flux linkage எப்படி எழுதலாம்னா nba cos theta or omega t ன்னு எழுதலாம். ஸோ nba cos omega t அப்படி நாம எழுதலாம். according to Faraday's law, Faraday's நமக்கு தெரியும், that is a E equal to நமக்கு வந்து d pi by dt அப்படின்னு தெரியும். that is a Lenz's law அப்படின்னும் போது மைனஸ் சைன் போடணும். ஓகே, இங்க Lenz's lawன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ E equal to minus d by dt of n into pi b அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ minus d by dt, ஸோ n அப்படியே வச்சுக்கிட்டோம். pi b வேல்யூ என்ன? வாட் இஸ் த pi b வேல்யூ? that is a nba. ஸோ nb pi b தான் டோட்டலாக n pi b அப்படின்னும் போது nba cos omega t ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் nba கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறோம். d by dt of cos omega t, இதை இன்டெகிரேட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது மைனஸ் sin omega t இன்ட்டு என்ன வரும்? நமக்கு ஒமேகான்னு வரும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் d by dt of cos omega t இருக்குல்ல, இதில் மைனஸ் nba காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே வந்து cos omega t டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் sin omega t இன்ட்டு ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ திஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ nba இன்ட்டு sin omega t இன்ட்டு ஒமேகா. ஸோ ஒமேகா sin omega t ன்னு எழுதியிருப்போம். ஸோ தட் இஸ் அ இன்றது இன்டியூஸ் EMF. that induced EMF is equal to NBA omega sin omega t அப்படி நாம எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து NBA omega என்றது வந்து என்னன்னா maximum induced EMF, that is a EM is equal to NBA omega. maximum induced EMF NBA ன்னு எழுதலாம். ஸோ E equal to இந்த NBA omega பதில் என்ன போடலாம்? that is a EM into sin omega t அப்படி நாம எழுதலாம். ஸோ induced EMF is equal to EM into sin omega t. that is a very important equation. இந்த equation தான் very important equation. ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா the value of induced EMF at any instant is given by, ஸோ எந்த ஒரு கணத்திலும் சொல்லுவாங்க, எந்த ஒரு கணத்திலும் எப்பவுமே வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற induced EMF உடைய ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E equal to EM sin omega t அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த காயிலுடைய ரொட்டேஷன் வந்து ஒவ்வொரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் EMF எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது ABCD அப்படின்ற ஒரு ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு E is equal to EM sin omega t தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேன் ஆஃப் த காயிலுக்கு ஓகே ஆர் ஏரியாவுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் ஆங்கிள் ஒமேகா டி வந்து நமக்கு ஜீரோவாக இருக்குது. ஒமேகா டி வேல்யூ ஜீரோவாக இருக்கும்போது நமக்கு சைன் ஜீரோ என்ன வரும்? ஜீரோ வரும். அப்போ நாங்கள் வந்து வேல்யூ இஸ் ஜீரோ, சைன் ஜீரோ ஜீரோ, ஸோ தட் இஸ் EM இன்ட்டு ஜீரோ ஜீரோ. அப்போனா அந்த இடத்துல வந்து வேவ் வந்து தட் இஸ் அ ஜீரோவாக இருக்குது. அண்ட் தென் E equal to EM sin omega t. இந்த காயில் வந்து என்ன ஆகுது? அகைன் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகும்போது தட் ஒமேகா டி வேல்யூ எப்படி இருக்குன்னா BAக்கு உள்ள ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கு? தட் இஸ் பிக்கு ஏக்கு உள்ள ஆங்கிள் வந்து டீட்டாவாக இருக்குது. டீட்டாவாக இருக்கும்போது தட் இஸ் அ டீட்டான்றது ஒமேகா டி எவ்வளோ இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்குது. ஸோ 90 டிகிரியாக இருக்கும்போது சைன் 90 என்ன வரும்? 1 வரும். அப்போனா அந்த BA வேல்யூ வந்து 90 டிகிரியாக இருக்கும் போது நமக்கு மேக்ஸிமம் இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம்.
பையில் வந்து நமக்கு எப்படி இருக்குது, தட் இஸ் அ வேவ் வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் இருக்குது. அண்ட் தென் திரும்ப அப்படியே ரொட்டேட் ஆகும்போது நமக்கு என்ன வருது, இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து 0 டிகிரி, இது வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ அடுத்து பை அப்படின்றது வந்து 180 டிகிரி. பைன்றது என்னது 180 டிகிரி. 3π/2 அப்படின்றது 270 டிகிரின்னு சொல்லுவோம். 2πன்றது என்ன வரும் 360 டிகிரின்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணும்போது சைன் பை வந்து அகைன் 0 தான். ஸோ அந்த வேல்யூ என்ன ஆகிடுது, அகைன் அதனுடைய மேக்ஸிமம் இன்டியூஸ் இஎம்எஃப் 0. ஸோ இஎம்எஃப் ஆல்சோ 0. அண்ட் தென் திருப்பணும் அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 270 டிகிரிக்கு போகும்போது நமக்கு வந்து சைன் 270 டிகிரி எவ்வளோ நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ மைனஸ் இஎம். அப்புறம் மேக்ஸிமம் இன்டியூஸ் இஎம்எஃப் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ப்ளஸ் இது ப்ளஸ் இஎம், இது வந்து மைனஸ் இஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் இன்டியூஸ் இஎம்எஃப் நெகட்டிவ் சைன். அண்ட் தென் திரும்ப என்ன ஆகுது, திரும்ப ஃபுல்லாக ரொட்டேஷன் ஆகிட்டு திரும்ப பழையபடிக்கு 2πக்கு வந்து நிற்குது. 2πக்கு வரும்போது 2π ஆல்சோ 0 தான். சைன் 2π ஆல்சோ 0. தட் இஸ் 360. சைன் 360 டிகிரி இஸ் ஆல்சோ 0 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ நாங்கள் 0 போது நாங்கள் மேக்ஸிமம் இன்டியூஸ் இஎம்எஃப் 0. ஸோ இஎம்எஃப் ஆல்சோ 0ன்னு வரும். ஸோ அப்போனா ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு அந்த காயிலில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சைனூட்டோடியல் வேவ். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சைனூட்டோடியல் வேவ். இது மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஜெனரேட்டரில் வந்து ஆல்டர்னேட் கரண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். எவரி செகண்ட் சேஞ்ச் இன் த ஆங்கிள், அந்த ஆங்கிள் சேஞ்சஸ் ஆக தட் இஸ் அ மினிமம் மேக்ஸிமம் அண்ட் தென் நெகட்டிவ் சைன் வரும். தட் இஸ் அ ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏசி கரண்ட்ன்றது இப்படி தான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனுடைய ஒரு ஜெனரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனுடைய இஎம்எஃப் வந்து இப்படி தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த காயிலில் நம்ம பார்க்குறோம். ஓகே, that is a very very important 5 mark question. So என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the graph between the induced EMF and the time angle of for one rotation of the coil will be the sine curve and the EMF varying in this manner is called sinusoidal EMF or alternating EMF. So இந்த வியூவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா sinusoidal EMF or alternating EMF அப்படின்னு நம்ம சொல்லலாம். In this alternating voltage is given to a closed circuit. So ஒரு closed circuitல இந்த given voltage நம்ம என்னன்னு சொல்றோம்னா a sinusoidal varying current flows in it. This current is called alternative current. So இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூட அந்த induced EMF தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா induced current or alternative current. இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், that is the alternative current. Okay, alternative current அப்படின்னு நாம சொல்லலாம். Okay, so I equal to நம்ம E equal to EM sin omega t ன்னு பார்த்தோமா, அதே மாதிரி கரண்ட்டுக்கு வந்து I is equal to IM sin omega t அப்படின்னு நாம சொல்லலாம். இங்கே IM அப்படின்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட், அதே மாதிரி EM அப்படின்றது மேக்ஸிமம் இன்டியூஸ்டு EMF, மேக்ஸிமம் இன்டியூஸ்டு EMF அப்படின்றது EM. இங்கே வந்து IMன்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் a very very important 5 mark question. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ரெக்டாங்குலர் காயில் ரொட்டேட் பண்ணும்போது அதில் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகுது. தட் இஸ் பை ஈக்குவல் டு பை எம் காஸ் ஒமேகா டி கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபேரடேஸினுடைய செகண்ட் லா யூஸ் பண்ணி நாம் வந்து அதனுடைய இன்டியூஸ் EMF EM sin ஒமேகா டின்னு கால்குலேட் பண்ணுறோம். அந்த sin ஒமேகா டியை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஒவ்வொரு காயினுடைய ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வாட் இஸ் த அதனுடைய சைனூட்டோடியல் வேவை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட் பண்ணி ஃபைனலாக வந்து இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னும் போது தட் இஸ் ஆல்டர்னேட் கரண்ட் அப்படின்னும் போது I equal to IM sin ஒமேகா டின்னு எழுதலாம். ஆர் இன்டியூஸ் EMF E equal to EM sin ஒமேகா டி. இது வந்து இன்டியூஸ் EMFக்கு இது கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். கண்டிப்பாக படித்தாங்கன்னா ரொம்ப படிங்க, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இதை நீங்கள் பொறுமையாக பார்த்து இன்னொரு கூட பார்த்து இதை உடனே எழுதி பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 4.15 என்ன கொடுத்துருக்காங்கன்னா a rectangular coil of area. ஸோ ஒரு காயிலினுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. A is equal to 70 centimeter square. Having 600 turns, number of turns வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க 600 turns. Rotate about an axis perpendicular to the magnetic field of 0.4 Weber meter per minus 2. If the coil completes 500 revolution in a minute கொடுத்துருக்காங்க. மினிட்ல வந்து அதனுடைய ரெவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. Calculate the instantaneous EMF when the plane of the coil. அதனுடைய instantaneous EMF கால்குலேட் சொல்கிறாங்க. எப்படின்னா பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும்போது அடுத்தது பேரலல் டு த ஃபீல்டு. ஓகே, அந்த ஏரியா வந்து பேரலாக ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும்போது அண்ட் தென் இன்க்ளைண்டு
at a 60 degree with the field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் ஒரு ரெக்டாங்குலர் காயில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் காயில் நம்ம ஏற்கனவே இந்த டயக்ராம் பார்த்துருக்கோம். இந்த ரெக்டாங்குலர் காயில் ஒன்று இருக்குது. அதில் வந்து அதனுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. A = 70. இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். மீட்டர்னும் போது 70 சென்டிமீட்டர் அப்படின்னும் போது மீட்டர் போது 10⁻² மீட்டர் ஸ்கொயர் பண்ணணும். ஆக்சுவலாக மீட்டர் ஸ்கொயர்னும் போது 70 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, 600 கொடுத்துட்டாங்க. இதனுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் 600 இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எவ்வளோ இருக்குது? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.4 வெபர் மீட்டர் (2) ஆர் டெஸ்லா கூட எழுதலாம் நம்ம. அண்டு கம்ப்ளீட் 500 ரெவல்யூஷன் இன் a மினிட். ஸோ மினிட்ல கொடுத்தாங்க, இதை செகண்ட் எழுதலாம். 500 / 60 ரேட் பர் செகண்ட் நம்ம எழுதிக்கணும். ஓகே, செகண்டில் மாற்றிட்டு இப்போ இன்டியூஸ் EMF கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காயில் இருக்கும்போது அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் ஆகும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். E = M × sin ωt அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். E = M sin ωt அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஸோ இங்கான ωt நமக்கு கொடுக்கல, ωt அப்படின்ற ஒரு ஆங்கிள் நமக்கு கொடுக்கல. ஸோ அப்போனா இந்த வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா E = Em sin ωt, that is the instantaneous EMF அப்படின்னும் போது நமக்கு ஃபார்முலா வந்து E = M sin ωt. ஸோ இங்கே EM அப்படின்றது மேக்ஸிமம் இன்டியூஸ் EMF. மேக்ஸிமம் இன்டியூஸ் EMF எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம், N⁻M × ஒமேகான்னு எழுதலாம். ஓகே, N⁻ × ஒமேகா நம்ம ஏற்கனவே டெரிவ் பண்ணியிருப்போம் இந்த ஈக்குவேஷன். EM = N⁻M ஒமேகா. ஸோ N⁻M ஒமேகா எப்படி எழுதலாம்னா N × πM எப்படி எழுதலாம், that is a BA அப்படின்னு எழுதலாம். இங்கே ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா 2πf. இது 2π × 1/t வரும். ஓகே, ஸோ 2πt, that is a 1/t ஃப்ரீக்வன்சி. ஓகே, ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டைம் பீரியட் வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அப்புறம் 2πfன்னு எழுதலாம் ஒமேகா. அப்படின்னா N × BA × 2πfன்னு நம்ம எழுதலாம். அண்ட் தென் இப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா E = EM என்ன எழுதுகிறோம், NBA 2πf அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் EMF × sin ωt. இப்போ என்ன கண்டிஷன் கேட்குறாங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு. பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டுனா ஆக்சுவலாக ஃபீல்டு பர்பண்டிகுலர் அப்படின்னும் போது ஆங்கிள் எப்படி இருக்குன்னா மேலே டாப் வியூலேருந்து பார்த்தா அதனுடைய பர்பண்டிகுலர் ஃபீல்டுன்றது θ = 0 இருக்கும். θ = 0. அந்த ஏரியா ஆஃப் த பிளேனுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் பேரலாக இருக்கும். ஸோ பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டுக்கு வந்து அந்த ஏரியாவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா நமக்கு அதோட ஆங்கிள் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா θ வந்து 0 இருக்கும். θ எப்படி இருக்கும் 0, தட் இஸ் ωt = 0. அப்புறம் நமக்கு ஃபார்முலா என்னது, E = NBA × 2πf × sin ωt. ஸோ sin 0 எங்கேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக EM என்ன போட்டுக்கலாம், EMன்றதே நமக்கு ஆக்சுவலாக இது ஃபுல்லாக தான் EM வேல்யூ. ஸோ sin ωt 0 ஆகிடும். 0 ஆகும்போது நமக்கு டோட்டலாக வந்து E வேல்யூ அங்கே வந்து இன்டியூஸ் EMF வந்து எப்படி இருக்குன்னா θ வந்து ωt வந்து நமக்கு 0 இருந்தால் அதனுடைய இன்டியூஸ் EMF வந்து நமக்கு 0. அண்ட் செகண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக parallel to the ஃபீல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ parallel to the ஃபீல்டுன்னா டாப் வியூவில் வந்து பார்க்கும்போது parallel to the ஃபீல்டுன்றது நமக்கு என்னன்னா 90 டிகிரியாக இருக்கும். parallel to the ஃபீல்டு எப்படி இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 90 டிகிரி அப்படின்னும் போது sin ωt that is a sin ωt தான் 90 டிகிரி. ஸோ sin 90 டிகிரி = 1. அப்புறம் என்ன வரும் நமக்கு EM × sin 90 டிகிரி. EM அப்படி எழுதணும் நம்ம NBA × 2πf × sin 90 வந்து 1. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் த டர்ன்ஸ் ஆஃப் த காயில் 600. பி மேக்னெட்டிக்கோ ஃபீல்டு வந்து 0.24 டெஸ்லா. ஏரியா வந்து 70 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாங்க. ஸோ 70 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். அண்ட் தென் 2 அப்படியே வச்சுக்கிட்டோம். பை வேல்யூ 22/7 எழுதலாம். இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன கொடுத்துறோம் 500 ரேட் பர் மினிட் கொடுத்துருந்தாங்க. அது எப்படி எழுதணும் நம்ம, ஸோ 500 / 60 ரேட் பர் செகண்ட் எழுதணும். ஸோ அதை அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். 100 கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ 16 இது வந்து 10 டைம்ஸ் வருமா, இது 1 டைம், இது ஒரு 10 டைம்ஸ் வருமா. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம். 10 × 0.4 என்ன வரும் 4ன்னு வரும். அண்ட் தென் இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 22 இருக்குது, இங்கே என்ன இருக்குது ஒரு 500 இருக்குது, × 10 பவர் இங்கே என்ன இருக்குது -4 இருக்குது. ஓகே, -4 இருக்குது. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 4 × 10 40, 40 ×
2 என்ன வரும் டைரக்டாக 80 போட்டுக்கலாமா 80 இன்ட்டு 22 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இது எப்படி எழுதலாம்னா 500 5 இன்ட்டு 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கிளியராகவே நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஈஸியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ அதனால் நான் தனியாக இங்கே போட்டு காமிச்சிட்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது நீட்டாக கவனிங்க. இங்கே வந்து 10 இருக்குது. 10 இன்ட்டு 0.4 வந்து 4ன்னு எழுதலாம். 4 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 10 இருக்குது. ஸோ இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 10 பவர் மைனஸ் 4 இருக்குது. இன்ட்டு 2 இருக்குது. இன்ட்டு 22 இருக்குது. 7 கேன்சல் 7 தான் 10 டைம்ஸ் அடிச்சிட்டோம். இன்ட்டு என்ன இருக்குன்னா 500 5 இன்ட்டு 10 ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம். ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 பவர் மைனஸ் 4 இருக்குது, இங்கே ஒரு 10 ஸ்கொயர் இருக்குது. 10 பவர் மைனஸ் 2ன்னு வருமா 4 இன்ட்டு 10 40 40 இன்ட்டு 2 80. ஸோ 80 இன்ட்டு 22 இன்ட்டு 5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2. 10 பவர் மைனஸ் 2 எப்படி எழுதலாம் கீழே 100 எழுதலாமா 80 இன்ட்டு 22 இன்ட்டு 5 டிவைட் பை எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர் வந்து 10 பவர் மைனஸ் 2 கீழே போச்சுன்னா வந்து 10 ஸ்கொயர் 100 எழுதிக்கலாம். இதில் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 2s are 10, இது 4 2s are வரும் 1515. ஸோ 22 இன்ட்டு 4. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 22 இன்ட்டு 4 என்ன வரும் தட் இஸ் 88. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து 88 வோல்ட்டு நமக்கு வரும். தட் இஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ஒமேகா டி வந்து 90 டிகிரியாக இருந்தால் நமக்கு வந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருந்தால் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எவ்வளோனா நமக்கு 88 வோல்ட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்னென்னா நல்லா கவனிங்க. ஸோ இன்க்ளைன்டு அட் 60 டிகிரி வித் த ஃபீல்டு. ஸோ இந்த டீட்டா வேல்யூ வந்து நமக்கு 60 டிகிரியாக இருந்தால் டீட்டா வேல்யூ வந்து இந்த ஆங்கிள் வந்து டீட்டா வந்து 60 டிகிரியாக இருந்தால் நமக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா நார்மலாக எவ்வளோ இருக்கும் 90 டிகிரி இருக்கும். நார்மலாக எவ்வளோ இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரி இருக்கும். அதில் 60 டிகிரி இன்க்ளைன் ஆகுது. 60 டிகிரி இன்க்ளைன் ஆகும்போது மைனஸ் 60 பண்ணணும். 60 பண்ணால் ஆக்சுவலாக 30 டிகிரி. 30 டிகிரிக்கு வாட் இஸ் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். when theta that is or omega t is equal to 90 degree minus 30 degree 90 degree minus 60 degree is equal to 30 degree. So E equal to em sin omega t வந்து 30 degree. So em தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். that is em ன்றது என்னது NBA into 2 pi f வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் நமக்கு 88 கிடைச்சது. ஸோ அங்கே வந்து sin 90 1 வந்துச்சு. அப்புறம் இந்த ரிமைனிங் வேல்யூ என்ன நமக்கு 88. அதான் em வந்து நம்ம 88 அப்படி டேரெக்டாக போட்டுக்கலாம். sin 30 டிகிரி வேல்யூ வந்து 1/2. ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 44 வோல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இட்ஸ் a வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 3க்கான ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஏசி ஜெனரேட்டர்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.